ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். எனக்கு ரொம்ப பசிக்குது ஐமன். வீட்டில் ஏதாச்சும் செய்யலாமா நம்ம? ஆமாம், வீட்டில் சிக்கன் இருக்கனால நம்ம அம்மாவுக்கு தெரியாமல் ஷவர்மா செஞ்சிடலான்ட்டு நான் யோசிக்கிறேன். என்ன நினைக்கிற நீ? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க. ஷவர்மா சாப்பிட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு. செய்யலாமா? ஓகேடி. அதுக்கு வந்து நம்ம சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஓகே. இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணாலே ரொம்ப நல்லது தான். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஐமன். ஷவர்மா செய்யுது. சிக்கனில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்? என்னென்ன மசாலா சேர்த்துலான்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூனில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு குட்டி ஸ்பூன்னு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்லிக் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் 1 ஸ்பூனு. கூடவே ஜீரா பவுடரை 1 ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டையும் இதில் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இதே இன்க்ரீடியண்ட்டுக்கு வேறு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கோம். லெமனை வந்து ஜூஸ் போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுடலாம். அப்புறம் என்ன, எல்லா மசாலாவும் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிடலாமா? ஆமாம் மஹி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ மிச்ச மசாலாவை நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஒரேடியாக போட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு செகண்ட் ரவுண்ட் கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். பாரு, நல்லா மேரினேட் பண்ணியாச்சு 15 to 20 மினிட்ஸ். அவ்வளோதான், நம்ம இப்போ சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். அங்கே பாரு, ஏதோ எரியுது பாரு. ஏன்? அது ஒன்றும் இல்லை மஹி, நம்மகிட்ட சார்கோல் இல்லைல்ல, அதனால நம்ம தேங்காயோட ஷெல்லை தான் எரிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன், அது எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஓகே. அவ்வளோதான். இப்போ இது நல்லா சூடாக சிக்கனில் தண்ணி விடும். தேங்காய் எரிஞ்சிட்டே தான் இருக்கா? இதை வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? இதில் தான் நம்ம சார்கோலுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எரிஞ்சு அடங்கினோடனே நான் காட்டுறேன். இப்போ இந்த சிக்கன்லலாம் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இது வந்து நம்ம கொத்தி கொத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு. சரியா? ஓகே. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கோஸையும் சேர்த்துக்கலாமா? ஆமாம். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நீ கேட்டு இருந்தல, இந்த சார்கோல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது நல்லா அடங்கினோடனே இதுக்குள்ளே வச்சு நம்ம மூடிடுவோம். சரியா? இப்போ நம்ம மைனஸ் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் பீஸா சாஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா. ஓகே. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இது மிக்ஸ் பண்ணிட்ட உடனே. ஓகே. இப்போ சிக்கன் என்ன ஸ்டேஜ் இருக்குது பார்க்கலாமா? அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சப்பாத்தியில் இந்த மைனஸையும் பீஸா சாஸையும் ரெடி பண்ணதை அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக. அப்புறம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதையும் மேலே வச்சு, கூடவே நம்ம கேபேஜ் அழகாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் மேலே வச்சு அழகாக ஒரு ரோல் கொடுத்துடலாம். இந்த பேப்பர் ரேப்பர் இருக்கு இல்லையா ஷவர்மாக்கு, அந்த பேப்பர் ரேப்பரில் இதை நம்ம ரோல் பண்ணி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஷவர்மா உனக்கு. வாவ், சூப்பராக நம்ம சாப்பிட போகிறோம் இப்போது. சத்யா, நான் உனக்காகவே செஞ்சு கொடுத்தேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.